என்டிஏ கூட்டணிக்கு வந்து விஜயை வந்து கொண்டு வரதுக்கு முயற்சிகள் நடைபெறதா? அதெல்லாம் ஒரு வருஷம் டைம் இருக்கு. கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாங்க, அவங்களோட எப்படிங்க கூட்டணி நிக்க முடியாது? இல்லைங்க, இது வேறங்க. சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்லல? எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டணிக்கு வர்றதை தவிர வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? மார்க் மை வேர்ட்ஸ், விஜய் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை நோக்கி வருவார். தாவேகா உங்களோடு கூட்டணிக்கு வருவது குறித்து ஓராண்டுகளில் முடிவு எடுக்கப்படும்னு தாவேகா கட்சியினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் சொன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். நயினார் நாகேந்திரன் பாஜகவின் மாநில தலைவர் டெல்லி போயிட்டு வந்ததற்கு பிறகு சொல்லுகிறார்னா என்ன பிரச்சனை, என்ன நடக்குது, என்ன டீலு? நாம எந்த சூழ்நிலையிலும் சமரசமாக போவதில்லை. ஆனால் சில முடிவுகளை சாமர்த்தியமாக எடுக்க வேண்டியது வந்தால் எடுப்போம் அப்படின்னு ஒரு க்ளூ கொடுக்கிறார். அது ஏன் கொடுக்கிறார்? என்ன நடந்தாலும் பவரை அடைவதற்காக, அதிகாரத்தை அடைவதற்காக எந்த பஞ்சமா பாதகத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அது ஒரு பூடகமா அவர் பயன்படுத்தினாரு. அதனுடைய பொருள் அதுதான். கூட்டணிக்கு ஒரு நபர் மிகவும் முயற்சி எடுத்துட்டு கொண்டிருக்கார். அந்த நபர் யார்? உள்ளுக்குள்ள ஒரு 2 பேர் வேலை பார்க்குறாங்க. அது ரொம்ப கான்ஃபிடென்ட்லாம் ஒன்றும் இல்லை. என் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எத்தனை பேரை கூட்டு போனாலும் பரவாயில்ல, நான் சண்டை செய்ய தயாராக இருக்கிறேன்னு ஒரு கட்சி சொல்றதுக்கு தில்லா இருக்கணும். அதை திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜியை கூப்பிடுறியா, கூட்டு போ. பொன்முடியை கூட்டு போறியா, கூட்டு போ. வேற அமைச்சர்கள் இந்த லிஸ்ட் எடுத்திருக்கியா, எடு, கூட்டு போ, ரெய்ட போடு, என்ன வேணாலும் பண்ணு. துணிச்சலா சொல்றேன், தில்லா சொல்றேன். 2026 கூட்டணி அமைக்கிறேன், உனக்கு எதிராக தேர்தலில் போட்டிடுறேன், ஜெயிச்சு காட்டுறேன், சவால் விடுது, நீ விடு. போட்டி போட்டு சண்டை போட்டு ஒரு ஸ்டேட்டு ஃபைட் பண்ணுது, அதை மித்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டையும் ஆர்கனைஸ் பண்ணுது. அப்படிங்கிற வேலையை தேசிய அளவில் எடுத்துட்டு போறோம். மாறா அந்த இடத்த காலி பண்ணணுன்றதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரே இடத்துல சேருவோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அது தமிழர் விரோதம் அல்லாமல், தமிழ்நாட்டின் விரோதம் அல்லாமல் வேறு என்னவா இருக்கும்? திமுகவின் தோல்வி என்பது என்னுடைய பர்சனல் அஜெண்டா மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தமிழ்நாட்டின் தமிழர்களின் விரோதியா இல்லாம, துரோகியா இல்லாம வேற எப்படி இருப்பார்? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் சதீஷ். இன்று நம்மோடு பேரலை பொறுப்பாசிரியர் ஊடகவியலாளர் தோழர் மில்டன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். நேற்றுக்கு நீங்கள் ஒரு வீடியோ சேனலை வெளியிட்டிருந்தீங்க. நீங்கள் உங்களோட வீடியோவில் ஒரு பிக் பிரேக்கிங் வரப்போகுது. தாவேக விஜய் அவர் வந்து என்டிஏ கூட்டணியில் அதிமுக பிஜேபியோட கூட்டணியில் வைக்க போகிறாருன்னு நீங்கள் சொன்னீங்க. எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? இது ஒரு வதந்தியோ இல்லை ஒரு அவதூறாவோ உங்களுக்கு தோணலையா? ஏன்னா அவர் வந்து தன்னுடைய கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டாரு. பாஜக கூட அதிமுக இருக்குது. ஏற்கனவே அதிமுக கூட இவங்க 3-4 முறை பேரம் பேசி படியாமல் தான் தாவேக வந்து விட்டுட்டு அவர் பிஜேபி கூட நிற்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இது எந்த வகையில் சாத்தியம்? நீங்கள் இது எந்த அடிப்படையில் நீங்கள் இதை சொன்னீங்க? அதிமுகவோடு அவர் பேரம் பேசினார், திருப்பி அதிமுக பாஜகவோடு போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் எந்த அடிப்படையில் கேட்குறீங்க? இல்லை, அது தொடர்ந்து பத்திரிகையாளர்கள்லாம் இதை தானே சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடந்தது, ஆனால் அந்த சீட்டு பேரங்கள் இதெல்லாம் சரிப்பட்டு வரல, அவர் பாதிலாம் கேட்குறாரு, இந்த மாதிரிலாம் நியூஸ் வந்துச்சு. அந்த தகவல்கள் அடிப்படையில் தான் கேட்குறேன். அந்த தகவல் அடிப்படையில் தான் அவங்கள நம்பணும்னு சொல்கிறீங்களா? அந்த தகவல்களோடு சேர்த்து சில கருத்துக்களையும் நான் சொல்கிறேன். நான் வெறும் மேலே இருக்கிற விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு சொல்லலை. தாவேகாவுக்கு உள்ள இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய செய்திகள்ல இருந்தும் சொல்கிறேன். தாவேகா கட்சி அதிமுகவோடு கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பலரும் சொன்னபோது இனிஷியல் ஸ்டேஜில் அப்படி இல்லைன்னு முதல்ல நான் சொன்னேன். அது உண்மையிலே நடக்கலை. அந்த டைமில் அது நடக்கவே இல்லை. அதற்கு பிறகு கோயம்புத்தூர், சேலம், சென்னை, இன்னும் வேறு ஒரு மாநிலம், இப்படியான பல இடங்களில் ஒரு சில சந்திப்புகளை வெவ்வேறு நபர்கள் நிகழ்த்தினாங்க. அதிமுகவோடு தாவேகா கூட்டணியில் சேருவதற்கு எடப்பாடியினுடைய குடும்ப உறுப்பினர் ஒருவர் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி அதற்கு பிறகு தான் வந்தது. ஆனால் அந்த ஓப்பன் டேபிள் டிஸ்கஷன் போது கூட இருந்த நபர்களே இந்த கூட்டணி படியாது, நடக்காது அப்படின்னு டே 1லேயே சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய டிமாண்ட் அதிகமாக இருந்தது. அதனால் நானே வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணேன், அதிமுகவோடு தாவேகா கூட்டணி சேருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு. ஆனால் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது வந்து என்டையர்லி வேறு ஒரு சினாரியோ. இது வந்து அதிமுகவோடு நடக்கக்கூடிய கூட்டணியில் தாவேகா பேரம் பேசக்கூடிய இடத்தில் இருக்கிறது. பாஜகவுடனான என்டிஏ அலைன்ஸில் அதிமுக கையை முறிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. இது ஃபேக்ட், எல்லாருக்கும் தெரியும்.
அவர் வந்து செங்கோட்டையன் ஒரு பக்கம் வேலை பார்த்தாரு, இந்த பக்கம் டிடி விதிநகரன், அண்ணாமலை இவங்க தரப்பு ஒரு பக்கம் வேலை பார்த்தாங்க, அதிமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய வேலுமணி, தங்கமணி இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் வேலை பார்த்தாங்க. இது எல்லாம் ஒவ்வொரு பக்கம் நடந்து எடப்பாடி கூட்டு கொண்டு போய் உட்கார வச்சு அது ஒரு கேத வீடு போலவே அந்த சினாரியோ நடந்து முடிந்தது தெரியும். அதிமுகவுக்கே இந்த நிலைமை தான் அந்த கூட்டணிக்குள்ள வருவதற்கு அப்படின்னா தாவேகாவுக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறதன் அடிப்படையில் இருந்து தான் பேசணும். அதோடு பொருத்தி பார்க்கும்போது நயினார் நாகேந்திரன் நேத்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. என்டிஏ கூட்டணியில் விஜய் இடம்பெறுவாரா அப்படிங்கிற கேள்வி உங்ககிட்ட ஒரு சிம்பிளான கேள்வி. அதிமுக கூட்டணியில் திமுக இடம்பெறுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டா லாஜிக்கா இருக்குமா இருக்காதா? எந்திரிச்சு நின்று சிரிப்பீங்க. ஆமா, எந்தெந்த வழிகளில் சிரிக்க முடியுமோ அந்தந்த வழிகளெல்லாம் சிரிப்பீங்கல்ல. அப்படித்தான கொள்கை எதிரின்னு வடிவமைக்கப்பட்டிருக்க தாவேகா குறித்து என்டிஏ கூட்டணின்னு சொன்ன உடனே சிரிப்பு வந்திருக்கணும் நயினாருக்கு. வந்திருக்கணுமா, வந்திருக்க கூடாதா? ஆனா நயினார் நாகேந்திரன் மாறாக 1 வருடம் கெடு விதிக்கிறார். அதெல்லாம் இன்னும் 1 வருஷம் இருக்கு, அது நடக்கும். அது யார் நடத்துவா? நீங்க யாரு? தாவேகா உங்களோடு கூட்டணிக்கு வருவது குறித்து ஓராண்டுகளில் முடிவு எடுக்கப்படும்னு தாவேகா கட்சியினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் சொன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். நயினார் நாகேந்திரன் பாஜகவின் மாநில தலைவர் டெல்லி போயிட்டு வந்ததற்கு பிறகு சொல்லுகிறார்னா என்ன பிரச்சனை, என்ன நடக்குது, என்ன டீலு, கேள்வி வருமா வராதா? நான் வந்து உள்ள இருந்து வரக்கூடிய செய்திகளை சொல்லலை, நான் உங்களுக்கு வெளியில இருக்கக்கூடிய செய்திகளில் இருந்து மட்டுமே பதில் கேள்வியா கேட்கிறேன். 1. 2வது, விஜய் அவர்கள் கூட்டணி குறித்து தன்னுடைய கோயம்புத்தூர் மீட்டிங் மேடைகளில் பேசும்போது ஒரு பாயிண்ட் சொல்றாரு. நாம எந்த சூழ்நிலையிலும் சமரசமாக போவதில்லை, ஆனால் சில முடிவுகளை சாமர்த்தியமாக எடுக்க வேண்டியது வந்தால் எடுப்போம் அப்படின்னு ஒரு க்ளூ கொடுக்கிறார். அது ஏன் கொடுக்கிறாரு? இந்த கேள்வி 1. இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா கட்சி தொடங்கிய போதே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. என்ன நடந்தாலும் பவரை அடைவதற்காக, அதிகாரத்தை அடைவதற்காக எந்த பஞ்சமா பாதகத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அது ஒரு பூடகமா அவர் பயன்படுத்தினாரு. அதனுடைய பொருள் அதுதான். எந்த விளைவுகளை பத்தியும் யோசிக்காம நாம ஒரு முடிவு எடுப்போம், அது வந்து நம்மளுடைய வெற்றியை நோக்கி இருக்கும் அப்படிங்கிறது தான் அவருடைய வேல்யூ சிஸ்டம். தாவேகாங்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தன்னுடைய எல்லாவற்றையும் கூட இழக்கலாம், ஆனால் அவர்களுடைய இலக்கு என்பது திமுக கூட்டணியை வீழ்த்துவது, திமுகவுக்கு எதிராக இருப்பது அப்படிங்கிறது தான் லயன். அப்படின்னும் பட்சத்தில் அது இயல்பாக பாஜகவோடு கூட்டணியில் இருந்தால்தான் அதை சாத்தியப்படுத்த முடியும் என்று சொன்னால் அதை நோக்கித்தான் நகரும். இப்போ நீங்கள் சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதில் பாதி எடுத்துக்கிட்டீங்க. எதனாலும் செஞ்சு சமரசம் செய்யலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அந்த சமரசம் எதற்கு அப்படின்னா கோட்டையை நோக்கி முதல்வர் என்னும் பதவி அப்படின்னு தான் தாவேகாவோட புசி ஆனந்த் முதல் ஆதவர்ஜன் எல்லாரும் சொல்கிறாங்க. அடுத்து முதல்வர் வந்து 26 விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய முழு முயற்சியும் கோட்டையை பிடிக்கணும் அப்படிங்கிறப்போ சமரசம் செய்யலாம். இது வந்து சூசைட் முயற்சி மாதிரி இல்லையா? இது சூசைட் மாதிரி தானே. பாரதிய ஜனதா கட்சி கூட கொள்கை எதிரின்னு அறிவிச்ச கட்சி கூட சூசைட் மாதிரின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா சமரசமும் செய்யலாம்னு சொல்றீங்க. பாதி தானே நீங்க சொல்றீங்க. ஆமாங்க, சூசைட் தான். அது தெரிஞ்சுதான் சூசைட் பண்ணிக்கிறாங்க அந்த கட்சிக்கு. நான் தான் சொல்றேன்ல, நீங்க வந்து விஜயவும் தாவேகாவையும் பொலிட்டிக்கல் பார்ட்டியா நினைச்சு இவ்வளவு விஷயங்களை நம்ம பேசுறதுனால வர்ற பிரச்சனை. அது ஒரு கோமாளி கூட்டம். அந்த கோமாளி கூட்டத்துக்கிட்ட வந்து நீங்க அரசியல் கணக்கெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு இன்னைக்கு வந்து கண்ணை கட்டிக்கிட்டு குதி அப்படின்னு சொன்னா அது கிணறா, கட்டடமா, தரையா, அதெல்லாம் தெரியாது, அது குதிக்கும். இப்போ இது திமுகவுக்கு வந்து இது வந்து அதாவது திமுக வீழ்த்தணும், இவ்வளவுதான் அவ்வளவுதான் லைனு. அதுல ரொம்பலாம் லாஜிக் வச்சுக்க கூடாது. திமுக வீழ்த்தணும். பாஜக கொள்கை எதிரின்னு சொன்னேன். கொள்கை எதிரியா? கொள்கையாவது கூறுகட்ட குக்கராது. அதை பற்றி நம்மளுக்கு என்ன பிரச்சனை? நம்ம கொள்கை என்னன்னு நம்ம கட்சியில் இருக்க 4 பேருக்கு தெரியாது. பொதுச் செயலாளரை மேடையில் ஏற்றி பேச சொன்னாலே கொள்கை திக்குத்திணறல் இல்லாமல் அவரால் பேச முடியாது. ஆதவர்ஜுனாவை கூப்பிட்டு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பேசுங்கன்னா அவராலேயே பேச முடியாது. விஜயே பேப்பர் எடுத்துகிட்டு வரலைன்னா அவரே அவருடைய கொள்கையை திருப்பி வாசிக்க முடியாது. இதெல்லாம் தான் அவங்களுடைய கொள்கை. இந்த லைனுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட போய் கொள்கை விளக்கத்தை பற்றி பேசி அந்த கொள்கை எதிரிகளோடு எப்படி கூட்டணி வைப்பார்கள், இந்த லாஜிக்குள்ளெல்லாம் நீங்கள் போகவே போகாதீங்க. அப்படி பார்த்தாலுமே இப்போ வரைக்கும் விஜய் தரப்புல இருந்து தாவேகா தரப்புல இருந்து யாருமே வந்து ஆமாம் நாங்கள் வந்து கூட்டணி வச்சிருப்போம், அதிமுக கூட மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்தோம்ல, இவர் சொன்னதுக்கு எந்த ரியாக்ஷனுமே யாருமே பண்ணலையே. ஒரு மறுத்தாங்களா? சேர்றோன்றதை டிக்ளேர் பண்ணலை, சேரலைன்னு மறுத்தாங்களா? மறுத்திருக்கணும்ல, ஏன் வரல? அதிமுகவோடு கூட்டணி வைக்கிறதுக்கு முயற்சி நடக்கிறார்கள் தினமலரில் ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு. புஷி ஆனந்த் 2வது நாள் மறுப்பு கொடுத்தாரு. ஆமாவா இல்லையா? பாஜகவோடு கூட்டணின்னு நான் மட்டும் சொல்லலை,
மூத்த பத்திரிகையாளர் மணி சொல்லிட்டாரு, இன்னொரு 2-3 பத்திரிகையாளர்கள், நக்கீரன் பத்திரிகையில வெளியில வந்துருச்சு, தினம் மலர்ல வெளியில வந்துருச்சு. இது எல்லாமே திமுக ஆதரவாளர்கள் மட்டும் கிடையாது, வெவ்வேறு நபர்களும் பல இடங்கள்ல இருந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா இது கண்கூடுன்னு சொல்லிட்டாரு. இவ்வளவும் நடந்ததற்கு பிறகு ஒரு மறுப்பு அவங்க தரப்புல இருந்து வரலையே, ஏன் வரல? வாய் இதுக்கு இத்தனை ஏக்கருக்கு பேசுவாங்கல்ல. திமுகவை திட்டுறதுக்குன்னே தானே கட்சி வச்சிருக்கிறீங்க. திமுகவை வீழ்த்துவதற்கு நம்மள்டே பெரும் வலிமை இருக்கு. நாங்க போற இடமெல்லாம் திரளா வந்து திரண்டு வந்து நிக்கிறாங்க கூட்டம், நாங்க நின்று ஜெயிச்சு காட்டிடுவோம் அப்படின்னு இந்நேரம் டயலாக் வந்திருக்கணுமே, ஏன் வரல? மறுப்பு வரல இல்ல, அப்ப கேட்க தானே செய்வாங்க. அப்ப சந்தேகம் இருக்கு. அப்போ அவர் நயினார் நாகேந்திரன் கெடு விதிப்பதும் உங்க தலைவர் மேடையில் ஏறி என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு சொல்றதும் ஒரே புள்ளியில பொருந்தி போகுதான்றது உங்களை போலவே வெளியில் இருக்கக்கூடிய கேள்வியாவே எனக்கு இருக்கு. இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க விஜய் ரசிகர்களை. இப்போ விஜய் ரசிகர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அது பாஜகவின் பி டீம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, திமுக வீழ்த்துவது மட்டும்தான் நோக்கம்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணியில் ஒரு கள்ள கூட்டணி வச்சிருக்குது திமுக, அடிக்கிற மாதிரி அடிப்பேன், அழுற மாதிரி ஆளு, இந்த மாதிரி தான் இருக்குது, விஜய் வந்து தனியாக நிற்பாரு அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் சொல்லலை. சரி, நான் நம்புறேன் திமுக வந்து கள்ள கூட்டணி வச்சிருக்கு, நான் நம்பிடுறேன். வெயிட்டா வலுவா தொடர்ச்சியா மேடை போட்டு பாஜகவை நாரா கிழிச்சு தேரெழுத்து தெருவில் விட்டு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்த சொல்லுங்க. விஜய்லாம் பேசணும்லாம் எதிர்பார்க்கல. தாவேகா சார்பா தெருவுக்கு தெரு இந்த திமுக வந்து 3 கொள்கை போட்டு இந்தி திணிப்புக்கு எதிராக, மாநில உரிமைகள் பறிக்கப்படுவது டீலிமிட்டேஷனுக்கு எதிராக, நிதி தராமை வஞ்சிக்கும் விதமாக, இது 3க்கும் எதிராக தமிழ்நாடு முழுக்க திமுகவின் இளைஞர் அணி போராட்டம் நடத்துகிறது அப்படின்னு சொன்னாங்க. பொதுவான கொள்கை, பொதுவான கோரிக்கை, முக்கியமான கோரிக்கை, தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த கோரிக்கை. நானே பல மேடைகளில் நின்று பேசினேன். தமிழ்நாடு முழுக்க போராட்டத்தை கையில் எடுத்தாங்க. கள்ள கூட்டணியா இருக்கக்கூடிய திமுக பாஜகவுக்கு எதிராகவே மேடை போட்டு இவ்வளவு தூரம் எதிர்ப்பு பேசுதுன்னா நீ உண்மையிலேயே கூட்டணி இல்ல எதிரி, பாஜக கொள்கை எதிரி. மாசா பண்ணு, ஜிகுன்னு பண்ணு, ஜெய்ஜாண்டிகா பண்ணு. ஒவ்வொரு தியேட்டருக்கும் படம் ஓடுது இல்ல, தியேட்டர் வாசல்ல பூரா மாநாடு நடத்து, தியேட்டர் வாசல்ல பூரா கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்து, தியேட்டர் வாசல்ல பூரா கருத்தரங்க நடத்து. வேற எங்கேயோ கூப்பிட்டா தான் ஒரு ரசிகர்கள் வரமாட்டான், தியேட்டருக்கு கூப்பிட்டா வருவான்ல, தியேட்டர் வாசல்லே மேடையை போடு. ஆதவர்ஜுனாவை பேச சொல்லுங்க, அவர் தான் வந்து புரட்சியாளராச்சே. அம்பேத்கர் ஒரு பக்கமும் காந்தியை ஒரு பக்கமும் ரெண்டையும் கண்ணில் கையில் வச்சுக்கிட்டு 2 விரல்ல பேனா வச்சுக்கிட்டு சுத்தக்கூடியவர் தானே. அவரை கூப்பிட்டு ஒரு மாநாடை போடுங்க. தமிழ்நாடு முழுக்க விஜயால வர முடியாது, வெயில் சம்மர் டைம் சிரமமா இருக்கும். ஆதவர்ஜுனா வருவாரு, விளையாட்டு வீரர் தானே அவர் எல்லா பக்கமும் மாவட்டமா சுத்தி வர முடியுமே, போட்டுருங்க. நான் உங்களை கள்ள கூட்டணின்னு சொல்லலை, நீங்க கூட்டணியே இல்லை, நீங்க தான் எதிரின்னு சொல்லிடுறேன். தில்லு இருக்கா, திராணி இருக்கா, பேசுறதுக்கு தைரியம் இருக்கா? இல்ல. அப்போ உன்னைய கூட்டணியில் இருக்க, கள்ள கூட்டணியில் இருக்கன்னு சொல்லாம மனத்துக்குவாங்களா? மேடையில் ஏறி ஓப்பன் டிபேட்ல செய்தியாளர்களோடு உட்கார்ந்து நடத்தக்கூடிய அரங்க கூட்டத்தில் அதிமுக ஊழல் செஞ்ச கட்சி, ஜெயலலிதா ஊழல் தண்டனையால் உள்ள போனவங்கன்னு சொல்றதுக்கு தயங்குறாங்க. ஊழல் வழக்கால தண்டிக்கப்பட்ட ஒரு கிரிமினல் தான் இவங்க அப்படின்னு நீதிமன்றமே சொல்லியிருக்கு. ஒட்டுமொத்த ஊடகமும் ஒட்டுமொத்த சமூகத்துக்கே தெரியும் அவங்க எதுல கன்விக்ட் ஆனாங்க, எதுல உள்ள போனாங்க, அதால ஏற்பட்ட இழப்புகள் என்னன்னு. அந்த அதிமுக குறித்து, அந்த ஜெயலலிதா குறித்து கூட்டணியில அதிமுகவோடு இருப்பவர்கள் பேசலைன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். கூட்டணி தர்மம் பேசக்கூடாதுன்றதுக்காக அமைதியா இருக்காங்கன்னு. நீ தான் எதிரியாச்சேப்பா, நீ தான் இன்னொரு திமுகவாச்சேப்பா. திமுக விட்ட இடத்தை பிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்றியப்பா. உருத்தா பேசு, அதிமுகவுக்கு எதிராக பேசு, பிஜேபிக்கு எதிராக பேச மாட்டேங்கிறியே. அப்ப அதனால தானே கேள்வி வருது நீ கள்ள கூட்டணின்னு. நீங்கள் நேற்றுக்கு உங்களோட வீடியோவில் நீங்கள் பேசும் பொழுது இந்த மாதிரி பிக் பிரேக்கிங் வருது, தாவைக்க பாஜக அதிமுக கூட்டணியில் சேருது, இதுக்கான சோர்ஸ் கிடைக்குதுன்னு சொல்றீங்க. ஓகே, சோர்ஸ் இதற்கு இந்த கூட்டணிக்கு ஒரு நபர் மிகவும் முயற்சி எடுத்துட்டு கொண்டிருக்கார். அந்த நபர் யார்? உள்ளுக்குள்ள ஒரு 2 பேர் வேலை பார்க்குறாங்க. அது ரொம்ப கான்பிடென்ட்லாம் ஒன்றும் இல்லை, அவங்களே வெளில வந்துடுவாங்க என்ன 2 நாள்ல. அது ரொம்ப அளவுக்கு முயற்சி எடுத்து வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. டெல்லிலாம் போயிட்டு வந்து அது ஒரு பெரிய பேர வேலையே நடந்துகிட்டு இருக்கு. விஜய்க்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு கட்சியை கழிச்சிட்டு அதிமுக சேர்க்கிறதா பாஜக சேர்க்கிறதா. 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் போடுறதுக்கு வழி இல்லை, அது விஜய்க்கே தெரியும். விஜயே தன்னுடைய நண்பர்கள்ட்ட, தன்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட, கட்சி சார்ந்த திறமையான பேச்சாளராக இருக்கலாம், நீங்க அந்த நபரை விட்டு வேற எங்கேயும் கொண்டு போறீங்க இல்ல. அந்த நபரோடு தொடர்பு படுத்தினது தான். அந்த நபர் உட்பட எல்லார்ட்டையுமே தனியா நிக்கிறதுங்கிறது பொலிட்டிக்கல் சூசைடு. அந்த சூழலை நோக்கி இப்போதைக்கு
நகல முடியாது, நெருக்கடியா இருக்கு, என்ன பண்ணலாம்னு வெளிப்படையா கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவருக்கு இப்ப கூட்டணி வைக்கிறது ஒரே வழி, யாரோடு கூட்டணி வைக்கிறதுன்னு தெரியாம திக்கு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆதவ அர்ஜுனா திமுக கூட்டணியை அடுத்த முறை வீழ்த்துவதற்கு ஒரே வழி பாஜக அதிமுகவுடனான கூட்டணி தான். அதோடு சேர்ந்தாலும் பரவாயில்ல, நாம நம்மளை பொழைச்சுக்கலாம், நம்மளை தகவமைச்சுக்கலாம், அடுத்த 15 வருஷத்துல 5 வருஷத்துல ஒரு பெரிய எமர்ஜிங் ஸ்டாரா நீங்க இருப்பீங்கன்னு நம்ப வச்சுக்கிட்டு இருக்கிறாரு விஜய. இது நடக்குது. ஆனா விஜய்க்கு தெரியாது இது தன்னுடைய கூப்பு. இது போய் இப்படி உட்காருவதன் மூலமா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? விஜய் கொண்டு போய் அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி, அவன் நல்ல கட்டமைப்பு இருக்கிற கட்சியவே அழிச்சு சிதைச்சுக்கிட்டு இருக்கிறான். அதிமுக இருந்த இடம் தெரியாம போய்கிட்டு இருக்குன்னு அதிமுக காரங்களே விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அதிமுக காரங்களே வேதனைப்பட்டு கண்ணீரோடையும் கம்பளமா சுத்திட்டு திரியிறாங்க. அப்பேற்பட்ட கட்சி 60 சீட்டுக்கு மேல ஜெயிச்ச கட்சியவே கையை முறிச்சு உள்ள உட்கார வச்சுட்டாங்க. இன்னும் மாவட்ட செயலாளர் போடுறதுக்கு வழி இல்லாம பல மாவட்டங்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் கிளை நிர்வாகிகள் போடுறதுக்கு வழி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கு. 5 லட்சம் கொடு 10 லட்சம் கொடுன்னு கேட்கக்கூடிய கட்டமைப்பே இல்லாத கட்சியா ஒன்றும் இருக்கு. இது எதுவுமே இல்லாத ஒரு கட்சியை ஈஸியமா வலிச்சு சுட்டிட்டு போயிட மாட்டானா? அந்த இடத்துக்கு போகணுன்றது தான் என்னுடைய ஆசை. ஏன்னா அந்த கட்சி அழியிறதுக்கு அதுதான் வழி. அதை சீக்கிரமா முடிவெடுத்துட்டா எனக்கு நிம்மதியா இருக்கும். நான் உட்காந்துக்கிட்டு இப்படி உட்காந்து பேட்டி கொடுக்க தேவையில்லை. அது கள்ள கூட்டணியா நல்ல கூட்டணி, அவன் தான் சேர்ந்துட்டானே பாஸ் அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போக முடியும். அடுத்த வரப்போற பிரச்சாரங்கள்ல எடப்பாடி முதல்வராக்கும் அப்படின்னு விஜய் பிரச்சாரம் பண்ணுவாருங்கிற குரல் கேட்குமா? ஆமா, அந்த நிலைமையை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்கு. போனார்னா என்னங்க சொல்லுவாங்க? அதிகபட்சம் நீங்க வந்து 234 தொகுதி, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கணிசமான சீட்டு வேணும் அதிமுக கூட்டணிக்கு அப்படின்னா, அந்த கணிசமான சீட்டு இவர் ஆரம்பத்தில் பேசுனது 112 114 பேசிக்கிட்டு இருந்தார். அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கூப்பிடணும் ஒரு ஆப்ஷனு. அதுக்கு இவர் ஒத்துழைச்சிக்கிட்டு வரணும். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு ஒரு லைன் இருக்கு. அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் 2 வருஷம் நீங்க 2 வருஷம் நாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வச்ச டிமாண்டு. அதுக்கு இப்போ வழி இல்லை, வாய்ப்பும் இல்லை. சரி ரைட்டு, ரெண்டுமே இல்லை, வேற என்ன ஆப்ஷனு? உனக்கு நான் கொடுக்குற சீட்டை வாங்கிக்க, எனக்காக வந்து பிரச்சாரம் பண்ணு, சொல்ல வேண்டிய நெருக்கடிக்கு வரும். என்ன இவர் வியாக்கியானம் கொடுப்பாரு? இவருடைய ரசிகர்களுக்கு திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்கும். நானே முதலமைச்சரா இல்லைனாலும் பரவாயில்ல, நாம் அந்த கூட்டணியில் நிற்கிறதுக்கு தயாரா இருக்கணும். இந்த தமிழ்நாட்டு நலன் அதெல்லாம் பேசக்கூடாது. திமுக ஒழியணும், திமுக இருக்கக்கூடாது, திமுக 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 பைத்தியம் முடிச்சு சுத்த போறானுங்க. மக்கள் மத்தியில் என்ன தெரியுமா இருக்கும்? நீங்க மோடி மேல நம்மளுக்கு 1000 விமர்சனம் இருக்கு. கொள்கை ரீதியாவே பாஜக வீழ்த்தப்பட வேண்டிய ஒரு கட்சி, மறுக்கலை. ஆனாலும் தொடர்ச்சியா 3 தேர்தல்களா தமிழ்நாட்டில் மட்டும் பிஜேபி தோற்றுக்கொண்டே இருக்கிறது. இந்திய அளவில் பிஜேபி வெற்றி வாய்ப்பை பெற்றுக்கொண்டே இருக்கிறது. அதனால ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது 3 தேர்தல்லையும் மோடி பெரிய பிம்பமாக இருக்கிறார். அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆட்கள் ஒரே அணியில் இல்லை, அதனால தோற்கிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. அது பொருந்தாத கூட்டணியாக பல மாநிலங்களில் இருக்கு. அதனால பல மாநிலங்கள்லேயே அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்றதை பார்க்க முடிகிறது. இது எல்லா நெருக்கடியும் வச்சுக்கிட்டு அப்படியே தமிழ்நாடு பாலிடிக்ஸை பாருங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைகளையும் ஒருங்கிணைக்கிறதுல ஒரு பெரிய சவால் இருக்கு. கைய கால முறிச்சு ஒரு சிலர் ஒருங்கிணைக்க முடியும் அப்படின்ற வாய்ப்பு இருந்துச்சுனாலும் அது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அது பொருந்துறதுக்கு ஒரு இடம் வரணும். இது எல்லாமே சேர்ந்தாலும் அதுக்கு எதிரான வலுவான முகம்னு ஒண்ணு இங்க இருக்கணும். அப்படி என்ன இருக்குங்க? மோடி கிட்ட எதெல்லாம் மோடிக்கு எதிராக எதெல்லாம் ஃபெயிலியர் அட்டம்ப்டா இருந்ததோ அது எல்லாமே தமிழ்நாட்டில் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு எதிரான ஃபெயிலியர் அட்டம்ப்ட்ஸா இருக்கு. இங்க எடப்பாடியை சொல்லி எதிர்கட்சி முகம், எடப்பாடி சிஎம் முகம், விஜய் சிஎம் முகம், வேற எல்லாம் யாரெல்லாம் கூட்டணிக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ எல்லோரும் சிஎம் முகம் அப்படின்னு சொன்னாலும் ஸ்டாலின் என்கிற ஒரு சிஎம் முகத்துக்கு ஈக்குவலான முகமா இங்க ஒண்ணு இல்லை. பிராக்டிக்கல் ரியாலிட்டியை சொல்றேன். அது எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, இதுல ஒரு 10 இவருக்கு இருக்கு, இதுல இவருக்கு ஒரு 10 இருக்கு, இதுல இவருக்கு ஒரு 10 இருக்கு, அதுல அவருக்கு ஒரு 10 இருக்கு, எல்லாம் சேர்ந்துச்சுன்னா 40,000ல திமுகவை தோற்கடிச்சிடலாம்ல. ஸ்டாலின் 40% வந்து முதல்வர் முகமா இருக்கிறாரு. இவங்க 4 முதல்வர்கள் இருக்கிறாங்க, ஆளுக்கு 10 சேர்த்து 40 ஆக்கிடலாம்ல நினைச்சா அரசியல்ல ஆனாவனா தெரியாதுன்னு சொல்ற கணக்கு. அந்த கணக்கு உங்களுக்கு வேணா எடுபடுறதா நீங்க நம்பலாம். தேர்தல் முடிவு ஈஸியா சொல்லும். இல்ல வழக்கமா ஒரு கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா 30-35% ஓட்டு வச்சிருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 30% மிச்சம் 70 வந்து தனித்தனியாக பிரிந்து கிடக்கும் போது தான் பிரச்சனை. அது ஒன்றா கூடும் பொழுது அது திமுகக்கு ஆபத்தை தர முடியும். ஒரு ரிசல்ட் சொல்லுங்க. கடந்த காலங்களில் இப்படி எல்லாருமா ஒன்று சேர்ந்து ஒரு வெற்றியை உங்க எல்லாருமா சேர்ந்து நின்று பெற்றார்கள். நீங்க கடந்த தேர்தலை எடுத்துக்கிட்டா கூட மக்கள் நல கூட்டணி ஒன்று அமைஞ்சு அது தனியா நின்றுச்சு. ஆமா, அது வந்து ஓட்டை பிரிச்சு மறுபடியும் அதிமுக வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு வழிவகுத்தது. இது நீங்களே ஏற்றுக்கிடுவீங்க. இப்போ அப்படி தேவைக்க சீமான் இவர்கள்லாம் ஓட்டு பிரிக்கக்கூடிய சூழல்ல இவங்க எல்லாம் ஒன்னா இந்த அலைன்ஸ்ல வரும்போது, என்டி அலைன்ஸ்ல வரும்போது அந்த ஓட்டு கூடுதல் தானே செய்யுது. இல்ல அதான் தனியா நிக்குது. நாம் தமிழர் தனியா தானே நிக்குது. அவரும் வருவாருன்னு நேற்றுக்கு வந்து ஒரு டிபேட்ல வந்து
வக்கீல், பாஜக வக்கீல் நினைக்கிறேன், முருகானந்தன் பேர், அவர் சொல்லிட்டு இருந்தாரு. தேர்தல் எங்கே நடக்குது? தமிழ்நாட்டுக்கு நடக்குது. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லா மாநிலத்துக்கும் நடக்குதா? இல்லையே. இருக்கிறது 234 சீட்டு. இதுல விஜயவும் கூப்பிடணும், நாம் தமிழர் சீமானையும் கூப்பிடணும். விஜய் தான் டிமாண்டுக்கு மடிஞ்சிட்டாரு. அதாவது அவ்வளவு முறுக்கிட்டுன்னு அவரு, என் பரவாயில்லைங்க நான் வந்து எடப்பாடியே எல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்துட்டாரு, சேர்ந்துக்கிறாரு, ஆளுமை ஆயிட்டாரு, எடப்பாடி ஆயிட்டாருல, சேர்ந்துட்டாரு. நீங்க சொல்றபடி கணக்குப்படி நாம் தமிழரையும் சேர்த்துக்கிறாங்க, பாமகவையும் சேர்த்துக்கிறாங்க, தேமுதிகவையும் முதல்வர்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பையன், அவங்களுடைய வாரிசுகளுக்கே ஒரு 4 பேருக்கு கொடுக்கணும், அவங்க இருக்கிறாங்க. இந்த பக்கம் அதிமுக இருக்கு, பாஜக இருக்கு, இவர் மூப்பனார் பையன் அவரு GK வாசனார் இருக்கிறாரு. இவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு பெரிய ஐக்கியமா கட்டுறாங்க. என் கேள்வி வெரி சிம்பிள். இருக்கிறது 234 தொகுதி. யாருக்கு என்ன சீட்டு கொடுப்பேன்? நான் சும்மாலாம் கேட்கல, நான் வெளிப்படையாவே கேட்கிறேன். எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு பாஜகவில் இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் ஓட்டு கேட்டு வருவார். சீமான் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர்னு கேட்டு வருவார். விஜய் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர்னு சொல்லி வருவார். இது எங்க ஒட்டும்னு சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சிக்கு விழுகக்கூடிய ஓட்டு சீமான் முதல்வர்னு சொன்னா விழுகுமா, எடப்பாடி பழனிசாமி முதல்வர்னு சொன்னா விழுகுமா? விஜய் என்கிற நபர் நான் முதல்வர், நான் தாண்டா ஹீரோ அப்படின்னு சொல்லி வந்தா அந்த படம் ஓடுமா? இல்ல ஷாம் நடிக்கிற படத்துல நான் வந்து செகண்ட் ஹீரோவா நடிக்கிறேன்னு நடிச்சா அந்த படம் ஓடுமா? அவர் படமாவே நான் சொல்றேன். இல்ல அவர் வந்து ஜெய் நடிக்கிற படத்துல இவர் செகண்ட் ஹீரோவா பண்றாரு அப்படின்னா ஓடுமா? எடப்பாடி பழனிசாமி முதல்வர், நான் வந்து அவருக்காக பிரச்சாரத்துக்கு வர்றேன் அப்படின்னா திமுகவுக்கு வடிவேலு பிரச்சாரம் பண்ண மாதிரி, அதிமுகவுக்கு போண்டாமணி பிரதர்ஸ் பிரச்சாரம் பண்ண மாதிரி இவர் பிரச்சார வண்டியில வரலாம். இந்த வித்யான்னு ஒரு நடிகை பண்றாங்கல்ல, அது மாதிரி இவர் வந்து பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய ஒரு நடிகர். அவர் வந்துட்டு போகலாம். அவருக்கு வந்து ஒவ்வொரு நாளையும் தேர்தல் பிரச்சார தொகைன்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த தொகையை வாங்கிட்டு அவர் வேனில் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு திரும்பி வீட்டுக்கு போய் பனையூர்ல ரெஸ்ட் எடுக்கலாம். அந்த இடம் தான் கிடைக்குமே தவிர இவருக்கு பெரிய அங்கீகாரம் கிடைச்சி இவர் பெரிய முதல்வர் ஆயிடுவாரு இந்த கணக்கெல்லாம் வரக்கூடாது. பவன் கல்யாண் மாதிரியே கூட வர முடியாது. எதுக்கு பவன் கல்யாண் பல தேர்தலை பார்த்தாரு, நின்னாரு, வந்தாரு. நீ அப்படி எதுவுமே பண்ணல இல்லப்பா, உங்களுக்கு என்னப்பா வேல்யூ இருக்குன்னா கேட்பான். முதல் தேர்தலே உள்ள போகணும்னா அந்த நிலைமையில தான் வரும். உனக்கு தேவை என்ன? திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், வா சேர்ந்துக்க கூப்பிடுறான். வர முடியலையா கையை முறிப்பான். அவன்கிட்ட ஈடு இருக்கு, அது எல்லாத்தையும் எதிர்க்கிறதுக்கு துணிச்சல் வேணும். என் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எத்தனை பேரை கூட்டு போனாலும் பரவாயில்ல, நான் சண்டை செய்ய தயாராக இருக்கிறேன்னு ஒரு கட்சி சொல்றதுக்கு தில்லா இருக்கணும். அதை திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜியை கூப்பிடுறியா கூட்டு போ, பொன்முடியை கூட்டு போறியா கூட்டு போ, வேற அமைச்சர்கள் இந்த லிஸ்ட் எடுத்திருக்கியா எடு, கூட்டு போ, ரெய்ட போடு, என்ன வேணாலும் பண்ணு. துணிச்சலா சொல்றேன், தில்லா சொல்றேன். 2026 கூட்டணி அமைக்கிறேன், உனக்கு எதிராக தேர்தலில் போட்டிடுறேன், ஜெயிச்சு காட்டுறேன், சவால் விடுது, நீ விடு. நெய்வேலியில் கூட்டு போனோம்னா காருக்குள்ள பதுங்கி நின்று ஓடுற அந்த வீடியோவையும் அந்த ஃபுட்டேஜையும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்கன்னு உட்காந்து சோசியல் மீடியாவில் கதற. எல்லா ஃபுட்டேஜஸையும், எல்லா வீடியோஸையும், எல்லா இமேஜஸையும் இப்போ தேடி போனால் கூட கிடைக்காத அளவுக்கு உங்களுடைய ப்ராக்சி நெட்வொர்க்கை வச்சு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுற. அவ்வளோதான் உன் வீரம். நீ வந்து பிஜேபி எதிர்க்கிறன்னு சொல்கிறதான் அவர் வந்து அரசியல். இதெல்லாம் உருட்டு. இந்த வேலைக்கெல்லாம் வழி இல்லை. திமுகவை எதிர்க்கணும். உனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் சேர்றியா இல்லையா இன்னைக்கு கேட்குறான். இதை தாண்டி நான் வந்து தனியாக நிற்கிறேன் அப்படிங்கிறது தான் இவருக்கு முதல்ல கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். அதுதான் வெரி சிம்பிளான அசைன்மெண்ட். இன்னொரு திமுகவே நான் நிற்க மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்கும்போது அவர் ஏன் விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்களெல்லாம் இழுத்து ஒரு கூட்டணி வைக்க முடியாத அளவுக்கு ஒரு தெம்போ திராணியோ இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா? கூப்பிட சொல்லுங்க. விசிகாவை கூப்பிடணும்னா 4 சமூக பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்துருக்கணும். அவங்க கொடிக்கம்பம் நடுவதில் பிரச்சனை வந்தப்போ அங்கே லோக்கலில் இருக்க தாவேக்காரங்கள்லேருந்து பலரையும் அணி திரட்டிக்கிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள் விசிகாவுக்காக குரல் கொடுக்குறேன்னு வந்து நின்றுருந்துருக்கணும். அதை தாண்டி சமூகம் சார்ந்த சாதிய ரீதியான பிரச்சனைகள்னு ஏதாவது ஒன்று நடக்கும்போது, இடஒதுக்கீடு மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும்போது, விசிகா பொது சமூகத்திற்காக போராடக்கூடிய போராட்ட களத்திற்கும் போது, சனாதன எதிர்ப்புகளுக்கான மாநாடு நடத்தும் போது, மேடைகளில் திரும்ப பேசும்போது அவரோடு அசோசியேட் ஆகி அண்ணனுடைய குரலுக்கு வலு சேர்ப்போம்னு அவருடைய அறிக்கைகளுக்கு, கண்டனங்களுக்கு அவரோடு சேர்ந்து நின்று பயணப்பட்டு ஒரு வரலாறை காட்டுங்க. அவரோடு சேர்ந்து நின்று வேலை பார்ப்பதற்கான வேலை திட்டம்னு ஒன்று கொடுத்துட்டு அப்போ நீங்கள் விசிகாவை கூப்பிடுறீங்கன்னா விசிகா வரும். அவங்களோடு இவர் பேசுகிறாருன்னு நம்ம லாஜிக்காக சொல்லலாம். எப்பாடுபட்டுனாலும் நம்ம திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், அதுக்காக எந்த தியாகத்தையும் பண்ண தயாராக இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் திமுக கூட்டணியில் இருந்தால் ராஜாவாக இருந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி இருக்கிற திருமாவை எப்படி உள்ளே கூப்பிட முடியும்? அவர் எப்படி அங்கேருந்து வருவார்? அங்கே கொடுக்குற சீட்டு எம்எல்ஏ சீட்டுலாம் கிடையாது, எம்எல்ஏவாகவே ஆக முடியும். அப்படி இருக்கிற வாய்ப்பை விட்டுட்டு இவரோட இதுக்கு வந்து நின்று இவர் எங்கே போகிறாருன்னு இவருக்கே தெரியலையே.
கூட்டணி குறித்து இவ்வளவு பெரிய அவதூறு வந்திருக்கு. இப்போ வரைக்கும் நான் வந்து இது இல்லைங்க, நான் பாஜக கொள்கை எதிரிங்க, நான் கூட்டணி வைக்க மாட்டேங்கன்னு சொல்றதுக்கு இவ்வளவு பெரிய தயக்கம், இவ்வளவு பெரிய பயம். இந்த கோலையை நம்பி திரும்ப வந்துருவாரு. இந்த கோலையை நம்பி இடதுசாரிகள் வந்துருவாங்க. புளிச்சு போச்சு இந்த கதையை. விஜயை கேட்டா இப்ப கேட்க பக்கன்னு சிரிப்பாரு. அட்டம்ப்ட் ஒண்ணுங்க, தலித் வாக்குகள், சிறுபான்மையினர் வாக்குகள் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற்றப்படுவதற்கு சில முயற்சிகளை மைனாரிட்டி சமூகத்தில் இருந்தே அம்பேத்கர் அரசியலை பேசுவது போலவே ஒரு தோற்றத்தை கொடுத்து கொண்டு விஜய் மூலமாக செய்து பார்க்க வேண்டும் என்பதுதான் அவசரமாக தாவேகா தொடங்கப்பட்டதன் நோக்கம். அந்த வேலை திட்டம் முதல் தேர்தலிலேயே தோல்வி அடைஞ்சிருச்சு. திமுக அலைன்ஸும் டாக்டிக்காக இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களுக்குள்ள ஹோல்டு எடுத்துக்கிட்டாங்க. அவங்களோட ஷேர் என்ன, அவங்களோட ஒர்க் என்ன, அவங்க எந்த இடத்துல விடணும், எந்த இடத்துல பிடிக்கணும்னு அவங்க அலைன்ஸை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. அதை தாண்டி மைனாரிட்டிகள்கிட்டையும் அதை தாண்டி தலித்துகள்கிட்டையும் வேலை பார்ப்பதற்காக விஜய் தரப்பை வைத்து பாஜக போட்டிருந்த திட்டங்கள், சந்திப்புகள், நிகழ்வுகள் எல்லாவற்றையும் திமுக ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி தவிடுபடியாக மாற்றிருக்கிறாங்க. இந்த ஒரு வருஷத்தில் இது எல்லாமே நடந்துச்சு. இது எதுவுமே வெளியில் தெரியாத பல சம்பவங்கள் இருக்குது, சொல்லப்பட வேண்டிய பக்கங்கள்னு பல விஷயங்கள் இருக்குது. இது தேர்தலுக்கு பிறகு ஒன்றையும் நம்மளால் டீகோட் பண்ண முடியும், எந்தெந்த இடங்கள்லாம் விஜய்க்கு செக் வச்சாங்கன்னு. இது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு விஜயை பார்த்து திமுக பயந்தது. எந்த அரசியல் கட்சி புதிதாக ஒன்று தொடங்கினாலும் ஆட்சி அதிகாரத்தில் என்ன கரண்டியை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி ஜர்க் ஆகும், யோசிக்கும், என்ன இதால் பிரச்சனை வரும், இது எந்த அளவுக்கு ரோல் பண்ணும், இதை அடிப்படையிலே ஆட்டங்கான வைக்கிறதுக்கு என்ன வழி, எல்லாத்தையும் செய்வாங்க. தேர்ந்தெடுத்த அரசியல்ங்கிறது அதுதான் செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு கொண்டு போய் பாஜகவோடு சேர்த்து தாவேகா நிற்பதற்கு உண்டான நெருக்கடியை உருவாக்கியிருக்கிறாங்க. தனியாக நிப்பாட்டி திமுகவுடைய வாக்குகளை பிரிப்பது, அதன் மூலமாக நம்முடைய கூட்டணிக்கு வலுவை சேர்த்து அதை அதிகாரத்தில் அமர வைப்பது, இதுதான் பாஜகவினுடைய பிளானு, ஒர்க்கு. ஆனால் ரெண்டாவது கூட்டணியை அலைன்ஸ் பண்ணுறது நடந்துருச்சு. தனியாக நின்று பார்க்க வேண்டிய வேலையை பார்க்க தெரியாமல் தத்தளிக்குது தாவேகா. அப்போ என்ன பண்ணுறது? நாம உருவாக்கி போட்ட ஒரு பொருளை தூக்கி நம்ம கூடயே சேர்த்துக்கிட்டா அதால் 5%, 1%, 3% கிடைச்ச வரைக்கும் லாபம்னு உள்ள சேர்த்துக்கன்னு செய்கிறான். இதை ரெண்டாவது தேர்தலில் தான் செய்வாங்க. முதல் தேர்தலே செய்கிறதுக்கான காரணம் விஜய். அரசியல் தெரியாத மோசமான லாஜிக் இல்லாத வேலைகள், கோமாளித்தனமான உருட்டல்கள், அது இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. இறுதியாக ஒரு கேள்வி. ஜேபி நட்டா இப்போ சென்னைக்கு வந்திருக்காரு. அதே மாதிரி ஓபிஎஸ் இங்கேருந்து வாரணாசி கிளம்பி போகிறாரு. இந்த பக்கம் நீங்கள் வந்து இதே டயத்தில் பிக் பிரேக்கிங் வரப்போகுதுன்னு ஒரு வாக்கு, நீங்கள் ஒரு அருள் வாக்கு கொடுத்துட்டீங்க. ஆமாம், இது எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் இருக்குதா? கனெக்டிங் டாட்ஸ்னு இந்த டாட்ஸ் எல்லாம் கூட்டி அப்படி இயர்லியராக சொல்ல முடியலை. ஏன் அதை நானுமே கமா வைக்கிறேன் அப்படின்னா, சந்திப்புகள் எல்லாமே ஏதோ ஒரு வேலை திட்டத்தோடு தான் நடக்குது. அதில் நான் மாற்று கருத்து வைக்கலை. டிமாண்ட் எல்லாம் இப்போதே பேசப்பட்டு ஒரு கூட்டணி வலுவாக இருக்குன்னு காட்ட வேண்டிய நெருக்கடிக்கு பாஜக மாறிடுச்சு. அதிமுக அலைன்ஸே மாறிடுச்சு. என்றைக்கும் இல்லாத அளவுக்கு இது ராஜதந்திரம்னு பேச வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறாரு எடப்பாடி. இது இயல்பான கூட்டணின்னு சொல்லுவது என்பது அரசியலில் வேற. இது ராஜதந்திரம்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அது ஏதோ சேரவே சேராத ஒன்றை சேர்க்கும் போது இது ராஜதந்திரம் அப்படின்னு சொல்றது. இப்ப விஜய் மூலமாக நடத்தக்கூடிய அரசியல் நகர்வுகளுக்கு எதிராக திமுக செய்த வேலைகள் ராஜதந்திரம்னு நான் சொல்லலாம். ஏன்னா அது இயல்பான ஒண்ணுல நடக்கல. மாறா பிளான்ட் பண்ணப்பட்ட ஒரு செயலை சாதுரியமா முறியடிக்கிறதுக்கு திமுக சில வேலைகள் பார்த்துச்சு. அது எனக்கு தெரியுங்கிற இடத்துல இருந்து நான் சொல்றேன், அது ஸ்மார்ட் மூவ்னு. அதிமுக பாஜகவுடனான கூட்டணியே சாதுரியம் அப்படின்னு சொல்ற இடத்துல இருக்குன்னா கூட்டணி அது வந்து வேறு விதமான சீட் ஷேரிங் கிடையாது. சீட் ஷேரிங்ல நீங்க சொல்லலாம் அதிமுக பாஜகவோடு சாதுரியமாக பேசி இந்த முடிவை எடுத்திருக்குன்னு. கூட்டணியவே சாதுரியமா பண்ற அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா பொலிட்டிக்கலாகவே அந்த கிரவுண்ட் வந்து வீக்காக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது எல்லாத்தையுமே பேட்ச் பண்ணி ஒரு வருஷம் கிரவுண்டை பதப்படுத்துவதற்கு பிஜேபிக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்குது. இப்போது வரை நயினார் நாகேந்திரன் அஃபிஷியலாக போய் எடப்பாடி பழனிசாமியிடம் வாழ்த்து பெறுவது, வாழ்த்து பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறது ஒன்று நடக்கவே இல்லை. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் ஒன்று இருக்குது. ஜேபி நட்டாவினுடைய வருகை, ஓபிஎஸ்னுடைய அந்த பயணம், டிடிவி தினகரன் தனியாக ஒரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுவது, இது எல்லாமே வந்து அதிமுக கூட்டணிக்குள்ள நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கான சின்ன சின்ன நகர்வுகள். இது எல்லாமே வந்து டிசம்பரில் வந்து கன்சல்டேட் ஆகி நிற்கும். டிடிவி தினகரன் கேட்குறது வேற, ஓபிஎஸ் கேட்குறது வேற, எடப்பாடி கொடுக்குறேன்னு சொல்கிறது வேற. இது எல்லாத்துக்கும் மெல்டிங் பாயிண்டாக இருக்க வேண்டிய நயினார்
எடப்பாடியோடு மட்டுமே டிராவல் பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குகிறாரா அப்படிங்கிற கேள்வி வேற. ஜேபி நட்டாவுடைய வருகை இது எல்லாத்துக்குமான இணக்கமான சூழலை உருவாக்குமா அப்படிங்கிற கேள்வி வேற. இது எல்லாம் ஒன்று சேர்றது டிசம்பரை ஒட்டி தான் நடக்கும். அதில் விஜய் நெக்ஸஸ் உள்ள வருதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் டிசம்பரை ஒட்டி தான் வெளிப்படுத்துவாங்க. இப்போ இந்த கூட்டணி அமைவதால் திமுகவுக்கு இது பெருத்த சேதத்தை கொடுக்குமா? கண்டிப்பாக இருக்கும். திமுகவுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு பெருத்த சேதம். இது சேதம் வந்து திமுக இல்லை, தமிழ்நாட்டுக்கு தான் இருக்கும். நீங்கள் இவ்வளவு நாளாக தமிழ்நாட்டு அரசியலில் நாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படை அரசியல் நாதம் என்ன? மாநில சுயாட்சி இல்லை, நம்மள்ட்ட இல்லை. நம்மளுடைய அதிகாரங்கள் எல்லாவற்றையும் தேசிய அளவில் பறித்து கொண்டே இருக்கிறார்கள். அதற்கான சூழலை இங்கே நம்ம உருவாக்கி தருவதற்கு ஒரு பெரிய ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோன்னு ஒரு பெரிய அரசியலை இயக்கமாக இங்கே முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையும் யூனிக்கா தமிழ்நாடை காட்டிக்கொண்டே இருப்பதற்கான பெரும் காரணமாக இந்த 4 வருஷம் அமைஞ்சிருக்கு. இந்த 5 ஆண்டுகள் தேர்தலை ஒட்டி வரக்கூடிய இந்த 5 ஆண்டுகள்லையுமே தமிழ்நாடு அதனுடைய வளர்ச்சி விகிதத்தில் பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. ஃபைட்டிங் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபியோடு நடக்கக்கூடிய சண்டையில் போட்டி போட்டு சண்டை போட்டு ஒரு ஸ்டேட்டு ஃபைட் பண்ணுது, அதை மித்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டையும் ஆர்கனைஸ் பண்ணுது. அப்படிங்கிற வேலையை தேசிய அளவில் எடுத்துகிட்டு போகிறோம். மாறா அந்த இடத்த காலி பண்ணணுன்றதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரே இடத்துல சேருவோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது தமிழர் விரோதம் அல்லாமல், தமிழ்நாட்டின் விரோதம் அல்லாமல் வேறு என்னவா இருக்கும்? சிம்பிள் கேள்வி. நீங்கள் பாஜகவை நேரடியாக ஆதரிக்கிறேன் அப்படின்ற இடத்தை நோக்கி நகர்வதை கூட நான் 2வது வைக்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டு நலனுக்காக ஒன்று நடந்து கொண்டிருக்கும் போது அந்த இடத்தில் என்னுடைய பங்களிப்பு எதுவும் இல்லாமல் நான் அந்த இடத்த விட்டு கொடுக்குறேன், அந்த இடம் திமுகவின் தோல்வி என்பது என்னுடைய பர்சனல் அஜெண்டா மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தமிழ்நாட்டின் தமிழர்களின் விரோதியாக இல்லாமல் துரோகியாக இல்லாமல் வேற எப்படி இருப்பார்? அப்படியான வேலை திட்டத்திற்கு எல்லோரும் தயாராகிறார்கள். திமுக எதிர்த்தா தமிழ்நாட்டை எதிர்க்கிறது அப்படிங்கிறது சண்டை போடு. தமிழ்நாட்டுக்காக திமுக போடுற மாதிரி ஒரு 4 சண்டையை நீ போடு, நீ நல்லவன் நான் சொல்லிடுறேன். அவன் எனக்கு சண்டை போடுறான்ப்பா. திமுக காரனுங்க பூரா பேரும் கருப்பு சோப்பு வேட்டியை கட்டிக்கிட்டு எனக்கு பணம் கொடுத்தியா, நான் மாநிலத்துக்கு பணம் வரல, எங்களுடைய அதிகாரத்தை பதிக்கிறதுக்கு டீலிமிட்டேஷன் கொண்டு எங்களை சாவடிக்கிற, எங்கள் வீட்டு பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு காலை உணவு சாப்பாடு போடுறதுக்கு 2500 கோடியை நிறுத்தி வைக்கிற அப்படின்னு மூச்சுக்கு 300 தடவை தெருவுக்கு தெரு மேடை போட்டு கத்தி எனக்காக சண்டை போடுறாங்கப்பா. 1000 ரூபா எனக்கு பணம் கொடுக்குறாங்கப்பா பேருந்து செலவுக்குன்னு. எங்கள் வீட்டு பெண்கள் பூரா பேரும் படிக்கிறதுக்கு தோழி மகளிர் விடுதியை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்கப்பா. இவ்வளவும் எனக்கு செய்கிறாங்கப்பா. எனக்காக, என்னுடைய வாழ்க்கைக்காக, என்னுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்காக வேலை திட்டங்களை கையில் வச்சுருக்கிறாங்க. எனக்காக முன்னாடி நின்று சண்டை போடுறாங்க. போடு, சண்டை போடு. உன் கூட நான் நிற்கிறேன், பரவாயில்ல. தளபதி விஜய் சண்டை போடுறாரு, நான் நிற்கிறேன்னு சொல்லலாம். நீ ஒரு ரெய்டுக்கே பயந்து போய் ஃபோட்டோ வீடியோவெல்லாம் டெலிட் பண்ணுற. நீ இன்னை வரைக்கும் பாஜகவை எதிர்க்கிறதுக்கு பயந்து போய் பேர் சொல்கிறதுக்கே பயந்துக்கிட்டு கொள்கை எதிரி அவர்கள் இவர்கள் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் எப்படி ஒன்றே நம்புறது? எனக்கு சண்டை போடுறதுக்கு வலுவான பவர்ஃபுல்லான ஒரு பிம்பம் முன்னாடி இருந்தால் தான் இவர் எனக்கு தலைவர் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். மாநிலமே சேரு நின்றதுக்கு வாய்ப்பு. குடும்ப தலைவரான அப்பாவே தைரியமாக இருந்தால் தானேங்க அப்பாவுக்கு மரியாதை. குடும்ப தலைவியாக இருக்கக்கூடிய அம்மாவே தைரியமாக இருந்தால் தானேங்க அம்மாவுக்கு மரியாதை. 2 பேரும் கோலையாக இருந்தால் அந்த குடும்பம் எப்படிங்க நல்ல குடும்பமாக வளரும்? சமூகத்தில் சொல்கிறேன், தைரியமாக எப்படிங்க வளர்ந்து நிற்கும்? அடுத்தடுத்த தலைமுறை எப்படிங்க ஸ்ட்ராங்காக நிற்கும்? அது எதுவுமே ஃபைட் இல்லாத ஒரு ஃபேமிலியில் எப்படிங்க நிற்பீங்க? இதை ஒரு குடும்ப தலைவராகவும் இதை ஒரு குடும்ப தலைவியாகவும் இவங்களை வச்சுக்கிட்டு எப்படி அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களை ஆதரிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வாய்ப்பே கிடையாது. அது அங்கே போய் சேர வேண்டிய இடத்தை நோக்கி நகர்ந்துருக்கிறது. இது சண்டை போட வேண்டிய இடத்துல நல்லா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த சண்டை எனக்கு தேவைன்னு நான் நினைக்கிறேன். அந்த சண்டையோடு கூட நிற்கிறேன், அவ்வளோதான். இன்று நம்மோடு கலந்து கொண்டு பல முக்கியமான, குறிப்பாக யார் அந்த நபர் வரை நீங்கள் அடையாளம் கட்டி கொடுத்துட்டீங்க. மிக்க நன்றி தொடர். நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே.